இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. தைப்பூச விழாவையொட்டி முருகன் கோயில்களில் கூட்டம் அலைமோதுகிறது. பக்தர்களுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களோடு திருப்பரங்குன்றத்திலிருந்து செய்தியாளர் சுபாஷும், மருதமலையிலிருந்து செய்தியாளர் சுதீஷும் தகவல்களை தர இருக்கிறார்கள். முதலில் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தில் மக்கள் பக்தர்கள் கூட்டம் எந்த அளவில் இருக்கு, என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பாலா அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தைப்பூச தினத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பூசண நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒரு சேர்ந்து வரக்கூடிய நாளான இந்த தைப்பூச தினத்தன்று அசுரனை அழிப்பதற்காக தாயிடம் சக்திவேல் வாங்கும் தினத்தாக இந்த தைப்பூச தினம் கொண்டாடப்படுகிறது. இதன் தினத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் அதிகாலை முதலே தற்போது ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பு தரிசனம் செய்வதற்கு தனி பாதை எனவும் பொது தரிசனத்திற்கு தனி பாதை என இரு வழியாக பிரிக்கப்பட்டு நீண்ட வரிசையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலும் இந்த முருகன் கோவிலில் தைப்பூச தினத்தன்று இந்த சிறப்பு வழிபாடானது செய்யப்படுவது வழக்கம். அதன்படி இந்த அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோவிலிலும் காலை முதலே பக்தர்கள் சாமி தரிசனமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த மதுரையில் மட்டுமன்றி சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மதுரையிலிருந்து உசிலம்பட்டி, திருமங்கலம், சோழவந்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்வதற்காக இந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வருகை தந்துள்ளனர். இன்று பௌர்ணமி தினம் என்பதாலும் அதிகமான பக்தர்கள் தற்போது இந்த கிரிவல பாதையை மலையை சுற்றி வந்து தற்போது இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையில் நின்று தற்போது இந்த சாமி தரிசனமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடும் காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் மலையை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல கோவில் நிர்வாகம் சார்பாகவும் கழிப்பறைகள், அடிப்படை குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமான பக்தர்கள் வருகை தருவதால் அந்த கட்டண தரிசனமானது வெளி வளாகத்திலேயே வைக்கப்பட்டு இந்த தரிசனம் செய்வதற்கான டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டு தற்போது தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக இந்த திருப்பரங்குன்றம் கோவில் முன்பாக குவிந்து வருகின்றனர். அதே போல தற்போது இந்த கிரிவல பாதை என்பதாலும் தொடர்ச்சியாக இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக திருப்பரங்குன்றம் கோவிலிருந்து குவிந்து வருகின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். தொடர்ந்து மருதமலையிலிருந்து செய்தியாளர் சுதீஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுதீஷ், மலை அரண்களுக்கிடையே அமைந்துள்ள அறுபடை வீடுகளுக்கு இணையாக 7ஆம் படை வீடு என போற்றப்படக்கூடிய மருதமலையில் எந்த அளவில் பக்தர்கள் கூட்டம் இருக்கு, அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பாலா, நீங்கள் சொன்னது போல கானகத்தின் நடுவே அமைந்திருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் மலை நடுவே அமைந்திருக்கக்கூடிய மருதமலைக்கு பக்தர்கள் நேற்று மாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இரவு முழுவதுமே பாத யாத்திரையாக பால்குடம், காவடி எடுத்து அரகரா கோஷங்கள் எழுப்பி மருதமலைக்கு தற்போது வரைக்கும் பக்தர்கள் சாலையின் முழுவதுமாக நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 6 நாள் உற்சவமாக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டு ஜனவரி 29ஆம் தேதி தொடங்கிய இந்த விழாவானது பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்குமே நடைபெற இருக்கிறது. வளாகம் முழுவதும் பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் சாலைகளிலும் குவிந்து காணப்படுகிறார்கள். 5 கிலோமீட்டருக்கு முன்பாகவே காவல்துறை இருபுறமும் தடுப்புகளை அமைத்து பக்தர்கள் கோவிலிலிருந்து வருவதற்கும் கோவிலை நோக்கி செல்வதற்கும் என அந்த பேரிகார்டுகள் அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவதுமாக பலத்த பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 6 லட்சம் பக்தர்கள் மருதமலைக்கு தைப்பூச திருவிழாவை ஒட்டி வந்த நிலையில் இந்த வருடம் 7 லட்சத்திற்கும் மேலாக பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. 7 லட்சத்தையும் தாண்டி பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது வரைக்கும் பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கோவிலில் பல்வேறு ஏற்பாடுகள், விசேஷ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கானகம் நடுவே மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருப்பதால் வனத்துறை ஊழியர்களும் பாதுகாப்புக்காக வனவிலங்குகளுடைய நடமாட்டமும் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கும். அதனொட்டி வனத்துறை சார்பிலும்
பாதுகாப்பு கருவி, காவல்துறை மட்டுமல்லாது வனத்துறை சார்பிலும் முக்கிய சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு ரோந்து வாகனங்கள் என நேற்று மாலை முதலே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது இந்த ஆண்டு விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. பாலா, தற்போது வரைக்குமே வாகனங்கள் சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு முன்பாகவே வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியும். நேற்று மாலையே காவடி மற்றும் பால் குடம் எடுத்து வந்த பக்தர்கள் தற்போதுதான் அந்த தரிசனம் முடித்து விடிய காத்திருந்து அந்த தரிசனம் செய்து தைப்பூச திருவிழாவில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போதும் சாமி தரிசனம் செய்வதற்காக காலை முதலே பக்தர்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பக்தர்களுக்காக மருத்துவ வசதி ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் பக்தர்களுக்கான அந்த மருத்துவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கழிவுநீர் உள்ளிட்ட குடிநீர் வசதிகள், அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 புறமும் உணவுகள், தன்னார்வ அமைப்புகள், பொதுமக்களே அவர்கள் வீடுகள் மற்றும் ஒரு குடில் அமைத்து வரும் பக்தர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேவஸ்தானம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த ஆண்டு அதிக அளவில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பாலா, தமிழ் மாதமான தை மாதத்தில் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணையும் இந்த நன்னாள் வெற்றி நாளாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. அறுபடை வீடுகளில் பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். மருதமலையிலிருந்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதேஷ். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.